ரசமணி வந்து நம்ம வெள்ளியை சுண்ணம் பண்ணி செய்த முறை. இது முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னாக்கா, வெள்ளியை வந்து மெலிசாக தகுடு தட்டி மணத்தக்காளி சாட்டில் வந்து ஒரு 21 தடவை துவச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் பச்சரிசியை வந்து நம்ம ஒரு கல்கம் போல் அரைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே மெலிஸ் தகடுகளை வந்து அதுக்குள்ளே பொதிச்சு நம்ம வந்து தேங்காய் சேர்த்து பெருமணி பண்ணி நல்லா சீலமணி செய்து 50 விரட்டில் படம் போட சொல்ல வந்து வெள்ளி பருப்பு மாடுது. மேற்கொண்டு வந்து நம்ம வேலி பற்றி சாறு விட்டு அந்த பருப்பத்தை வந்து அரைச்சி ஒரு 3 படம் போட சொல்ல நல்லா கடுங்கார சுண்ணமாகுது. அதில் வந்து நம்ம கட்டப்பட்ட ரசமணி இது தான் வெள்ளி சுண்ணத்தில் செய்கிறது. இதை நம்ம வந்து 1 கிராமுக்கு வந்து 10 கிராம் ரசத்தை வெண்ணெய் ஆக்குது. இதை முறையாக அரைச்சி நம்ம படம் போட்டு சாரணை பண்ணது ரசமணிங்க. எல்லாமே நெருப்புக்கு பக்குவப்பட்டது தான். மணியோட வந்து இது வந்து 10 கிராம் இருக்கும். இது 35 கிராம். அதுக்கு மேலே தான் இருக்கும் தவிர அது குறைவாக இருக்காது. வெள்ளி வந்து பல முறையில் பருப்பம் பண்ணலாம். சில பேர் வந்து மருத்துவ ரீதியாக தாளகத்தை கொடுத்து வெட்டியாக்கி நம்ம மூலிகை சாத்துலேயும் போட்டு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ இது மூலிகையில் நம்ம செய்கிறதால இது பண்ணது. அதே வந்து மகிம்பு சாத்தில் அரைச்சாலுமே வெள்ளியை நேரிடும். வெளிப்பருத்திலே தனியாக வெள்ளியை ராவி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சாறு அடித்து வெள்ளை தட்டி நல்லா காய வச்சு ஒரு 30 வரைக்கும் படம் போட சொல்ல இது போல் 3 படம் போட சொல்லவே வெள்ளி வந்து பஸ்மாடும். அதையும் நம்ம தேவையான அளவு எடுத்து நம்ம ரசத்தை எடுத்து கரண்டில் ஒரு சிட்டிக்கை போட்டு இதை எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண சொல்ல ரசம் ஈர்த்துக்கிட்டு வெண்ணெயாக மாறும். அப்படி இல்லைனா எலுமிச்சை சாறு விட்டு அரைச்சாலுமே நம்ம தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றி வச்சுக்கலாம். அது போல் முறையிலையும் வெள்ளி பருப்பம் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து மருத்துவ ரீதியாக யூஸ் பண்ணுவோம். வெள்ளி பருப்பும் அவங்களுக்கு அந்த அனுபவ சலுகை தெரியும். வாஷானது வந்து வெளியே பருப்பம் பண்ணலாம். நம்ம மூலிகையிலேயே அரைச்சி படம் போடலாம். மூலிகையில் கொஞ்சம் எடுக்க சொல்லுவது சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் கொஞ்சம் நிறைய படம் போடணும். வெள்ளி அவ்வளோ சீக்கிரம் மடியாது. கல்வத்தில் வந்து நச்சன அப்போ முதலே வந்து கந்தகத்தை கொடுத்து வெட்டியாக்கி நம்ம மூலிகை சாத்து விட்டு அரைக்க சொல்ல சீக்கிரமாக வெள்ளி மடியும். அதுபோல் தாளகத்தை கொடுக்கலாம், சக்கு பாஷானத்தை கொடுக்கலாம். அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செய்துக்கலாம். இது நம்ம செய்த முறை வந்து அம்மன் பரிசு மூலிகைகளை செய்தோம். நம்ம பால் எடுத்து பண்ண சொன்னால் முடியல. அம்மன் அந்த பச்சரிசியில் வீட்டுக்குள்ளேயே வச்சு படம் போட்டது. அதை பருப்பமாக்கி இதை பண்ணது. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன். நான் ஏற்கனவே அடித்து காட்டியிருக்கேன். கண்ணெலாம் கருக்காது, எதுவுமே ஆகாது அவ்வளோ சீக்கிரம்.